Hey guys and welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பக் பவுண்டி சீரீஸில் இப்போ சேம் சைட் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சேம் சைட் ஸ்கிரிப்டிங் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸசைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சேம் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு வருது. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பக் அப்படின்னா, என்ன கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ் மிஸ்கான்ஃபிகரேஷனில் வரும். ஸோ டிஎன்எஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்எஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணும், உங்களோட ஐபியை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். ஸோ 192.168.43.1 இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபியை என்னதான் மாற்றி கொடுக்கும், google.com ஆர் yahoo.com. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாற்றி தரும். ஓகே, இதோட வேலை அதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஎன்எஸ் ப்ரொவைடர்கிட்ட ஒரு டிஎன்எஸை வாங்குவோம், அதாவது இந்த நேம் வாங்குவோம். ஸோ வாங்கிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஃபிகர் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆகும். ஸோ இந்த சேம் ஸ்கிரிப்டிங்கை நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய்க்கலாம், போயிட்டு பக்ரவுடில் உங்களோட சைட் எடுத்துக்கலாம். ஸோ டொமைன் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி டொமைன் இருக்கும். ஸோ டொமைனை காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இதை நீங்கள் விண்டோஸில் கூட ட்ரை பண்ணலாம். உங்களோட சிஎம்டி ஆர் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் அந்த டொமைன் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அந்த www https ஸோ இதெல்லாம் தூரம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வேணாம், லோக்கல் ஹோஸ்ட். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நாட் ஃபவுண்டுன்னு அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வல்னரபிள் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லூப்பேக்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பக்காக கன்சிடர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பவுண்டி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு பவுண்டி வந்து இது ஒரு லோ இம்பேக்ட் பக்னால உங்களுக்கு பவுண்டி அந்தளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கிடைக்கும். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள்லாம் ரீசெண்டாக இந்த பக்கை தான் உங்களுக்கு ஹால் ஆஃப் ஃபேமுக்கு கொடுக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, hi11.in நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சைட் வந்து ஆன் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ லைவில் இருக்காது. நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி ஆர் உரிமை அக்கௌண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்னோட டெலிகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.